ஒரு ஊர்ல ரவுடி ரங்கான்னு ஒருத்த இருந்தான். இவவ எந்த ஒரு வேலைக்குமே போகாம மக்களை மிரட்டி தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவா. டெய்லியும் ஏதாச்சும் கடைக்கு போய் மக்களை மிரட்டி சாப்பிடுறது, காசு வாங்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். என்னப்பா முனியாண்டி, கடையெல்லாம் எப்படி போகுது? நல்லா வியாபாரம் ஆகுதா? ஆமாண்ணா, ஏதோ ஓரளவுக்கு நல்லா வியாபாரம் ஆகுது. என்னப்பா தம்பிங்களா, அண்ணனை வந்திருக்க, எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை கூட போடாம நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லனே, நீங்க வந்தது நாங்க பார்க்கவே இல்ல, மன்னிச்சிருங்கண்ணே. சரி சரி முனியாண்டி, நமக்கு ஒரு 10 இட்லி போடு, காலையிலிருந்து சரியான பசியில இருக்க. அப்படின்னு சொன்னதும் அந்த இட்லி கடைக்காரர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுக்கு தட்டு நிறைய இட்லி எடுத்து வைக்கிறான். அத சாப்பிட்டு அந்த ரவுடி இப்படி சொல்றா. முனியாண்டி, 1000 தா இருந்தாலும் உன் கடையில சாப்பிட இட்லி மாதிரி வராதுடா. அதுல இருந்து தேங்காய் சட்னி தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி நல்ல இட்லியா வெளுத்து கட்டுறா. வெளுத்து கட்டிட்டு கை கழுவும் போது அந்த இட்லி கடைக்காரர் இப்படி சொல்றாரு. அண்ணே, நீங்க மொத்தம் 13 இட்லி சாப்பிட்ருக்கீங்கண்ணே. மொத்த பில்லு 39 ரூபானே. என்னடா முனியாண்டி, ஊருக்குள்ள நான் சில நாள் இல்லன்னு சொல்லி உனக்கு குளிர் விட்டு போச்சா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட காசு கேப்ப? வக்காளி கடைய க்ளோஸ் பண்ணி புடுவண்டி. இப்படி டெய்லியும் அவங்க ஊர்ல உள்ள ஒவ்வொரு கடையிலும் வியாபாரிகளை மிரட்டி தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்குவா. அவனுக்கு பயந்துட்டு மக்களும் தந்துருவாங்க. அண்ணே, வர வர இந்த ரவுடி ரங்கனோட தொல்லை தாங்க முடியலன்னே. டெய்லி வந்து இம்சை பண்றா. என்ன பண்ணி தொலைக்கிறது நம்மளுக்கு? அவனை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்ல, அதனால அவ ஆடுறா. அண்ணே அண்ணே, ரவுடி ரங்க வரானே, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பெருமாளு, ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்ததும் அப்படியே வாயடைச்சு உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பத்தி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அண்ணே இல்லண்ணே, உங்களை பத்தி யாராவது தப்பா பேச முடியுமா? அப்படியே தப்பா பேசிக்கிட்டு இந்த ஊர்ல இருந்துட முடியுமா? அது சரி, அதுதான் நான் பார்த்த வக்காளி. எவனாவது என்ன பத்தி பேசுனீங்க? நடக்கிறதே வேற. நே, அப்படியெல்லாம் இல்லனே, நாங்கெல்லாம் அப்படி பேசுவோமா? என்னனே வேணும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏண்டா வெண்ண, உனக்கு தெரியாதா? அண்ணனுக்கு பசி வந்தா இங்கதான் வந்து சாப்பிடுவேன்னு. ஒழுங்கா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் சுக்காவும் ஒரு 5 முட்டையும் வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் அந்த பிரியாணி கடைக்காரரும் அவனுக்கு பயந்துகிட்டு யோசிக்காம கொண்டு வந்து குடுக்கறான். அடடே, பிரியாணினா இதுதாண்டா பிரியாணி. என்ன இருந்தாலும் காசு கொடுக்காம ஓசில பிரியாணி திங்கிறது ஒரு சுகந்தான். என்னடா பெருமாள்ல காசு எதுவும் கேப்பியா? அப்படி இல்லனே, எப்பவும் வந்து ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க, அதனால நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு பில்லு கொஞ்சம் ஓவரா வருதுனே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வக்காளி, நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீ கடை வச்சு பொழைக்கணுமா வேண்டாமா? நீயே முடிவு பண்ணிக்க. சாரினே, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். இந்த மாசம் கடை வேற கொஞ்சம் கஷ்டத்துல போச்சா, அதனால கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ரங்க அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ அந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க. யோ, என்னையா இது பகல் கொள்ளையா இருக்கு? அவன் பாட்டுக்கு வர இஷ்டத்துக்கு சாப்பிட்றா, காசு கேட்டா மிரட்டுறா. எப்படியும் இன்னைக்கு மட்டுமே 350 ரூபாய்க்கு சாப்பிட்டுருப்பா. இவனை ஏதாவது பண்ணுமியா? அண்ணே, அவனை எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நம்மளால அவனை அடிக்க முடியாது, ஆனா அவனோட ரூட்லயே போய் அவன் அடிச்சா அவன் அடங்கிடுவான். என்னன்னே சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அவனை அரிக்க முடியும்? அது ஒன்றும் இல்லப்பா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ எப்படியும் நம்ம போய்கிட்ட வந்து மட்டன் வாங்குறதுக்காக வருவா. நம்ம அந்த சமயம் பார்த்து அவனை அடிச்சிடலாம். அது எப்படின்னே சொல்றீங்க? இல்லப்பா, பாய் கெட்டு போன மட்டனை ஞாயிற்றுக்கிழமை குப்பையில கொட்டிடுவாரு. அந்த மட்டன் அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவன் சாப்பிட்டு வயிற்று வழியால கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் அவனை பழி வாங்கறதுக்காக ஒரு திட்டம் திட்டுறாங்க. மறுநாள் காலையில, பாய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பாய். உங்க கடையில கெட்டு போன மட்டன் எல்லாம் இன்னும் குப்பையில கொட்டல. இல்லைங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? கெட்டுப்போன மட்டன் உங்களுக்கு எதுக்கு? பாய், நம்ம ரவுடி ரங்க டெய்லி நம்மளை டார்ச்சர் பண்றால, அவனை தடுக்கிறதுக்காக கெட்டுப்போன மட்டனை கொடுத்துடலாம். அவ சாப்பிட்டுட்டு வயிற்று வழியால கஷ்டப்படட்டும். அண்ணே, என்னன்னே சொல்றீங்க? கெட்டுப்போன மட்டனை கொடுக்கறதா? அதை சாப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது?
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாய். ஒரு நாள் தான் சாப்பிட்றேன், வயிறு வலி மட்டும்தான் வரும். ஆனால் இத்தனை நாள் நம்மளை கஷ்டப்படுத்தினான்ல, அதுக்கு இதுதான் அவனுக்கு தண்டனை. சரி, ஒரு வேளை அவ இன்னைக்கு கடைக்கு வரலன்னா என்ன பண்ணுறது? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பாய், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் நம்ம பிளான் படி பக்காவாக பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் ரவுடி ரங்கன் கிட்ட போறாங்க. டேய், ஒரு 5 கிலோ அரிசி கொடுடா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு கறி கஞ்சி அடிச்சாதான் சும்மா கும்முன்னு இருக்கும். அப்படின்னு அந்த ரவுடி ரங்க அரிசி கடைக்காரர்கிட்ட மிரட்டி அரிசி வாங்கிட்டு இருந்தா. அப்ப மக்கள் அவங்க கிட்ட போறாங்க. என்னங்கடா, எப்போ அண்ணனை பார்த்தா பயந்து ஓடுவீங்க? இன்னைக்கு என்ன தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? நே ஒன்னும் இல்லனே, டெய்லி நீங்க மட்டன் வாங்க வருவீங்களே, அதுதான் இன்னைக்கு இன்னும் வரலையே, என்னன்னு கேட்டு போலாம்னு வந்தனே. வக்காலி, என்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு எதுக்குடா உனக்கு? மட்டன் தானா வாங்க வருவ? போ போ. அண்ணே மறக்காம வந்துருங்கண்ணே, உங்களுக்காக பாய் ஸ்பெஷலா மட்டன் எடுத்து வச்சிருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ரவுடி ரங்கனும் மட்டன் வாங்கறதுக்கு பாய் கடைக்கு போறா. என்ன பாய், வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல? நமக்கு ஸ்பெஷலா 3 கிலோ மட்டன் போடு. அண்ணே போடலாண்ணே, உங்களுக்காக இது கூட பண்ணலைன்னா என்ன, காலையிலேருந்து உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் பழைய மட்டனை வெட்டி கொடுத்துட்ற. அந்த ரங்கனும் அந்த பழைய மட்டனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வக்காளி, மட்டனை சமைச்சு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. இன்னைக்கு 3 கிலோ மட்டனை அடிச்சு பறக்க விடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மட்டனை சமைச்சு சாப்பிடுறான். அந்த அன்னைக்கு இரவு. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது, என்ன பண்றதுனே தெரியலையே. வயிறு வலிக்குது, கடைக்கு போய் சோடா குடிச்சாதான் சரியாகும். அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறதுக்காக கடைக்கு போறா. ஆனா மக்கள் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கடைய சீக்கிரமாவே முடியறாங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லாரும் பழி வாங்குறாங்களே. அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போய் பாக்குறான். ஆனா அந்த கடையும் பூட்டி இருக்குது. என்ன இந்த கடையும் பூட்டி இருக்குது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. வயிறு வேற வலி தாங்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயித்து வலியோட வீட்டுக்கு வந்தா. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. அடுத்தவங்களை ஏமாத்தினதுனாலதான் நமக்கு இந்த ஒரு நிலைமை வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா. கதையின் கரு: நம்ம யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்க கூடாது.